ரசம் தானே, ரசத்துல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படின்லாம் நினைக்க கூடாது. நல்ல ரசம் வைக்க கத்துக்கிட்டாலே வாழ்நாள்ல பாதி நாள் ஈஸியா ஓடிடும். கஷ்ட காலங்கள்ல இந்த ரசம் தான் கை கொடுக்கும். ஒரு எலுமிச்சை அளவு புளிய கரைச்சி ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சிருந்த புளியோட சேர்த்து ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம், கொஞ்சமா கருவேப்பிள்ளை, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள். நம்ம போட்ட தக்காளி உருவமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கரைச்சிக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அது சிம்ல இருக்கட்டும். ரசம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் நெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோன காய்ந்த மிளகாய், கருவேப்பிள்ளை, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோன ரெடியா அப்படியே வச்சுக்கோங்க. ரசம் பண்றதுக்கு செலக்ட். ரசம் எப்போதும் லோ ஃபிளேம்ல தான் குக் பண்ணணும். ரசம் கொதிக்க கூடாது, பொங்கி தான் வரணும். கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்ப பொங்காது, கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரசம் இப்படி பொங்கி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை சேர்த்துருங்க. நான் பிரியாணியை அசால்ட்டா பண்ணிடுவேன். ரசம் தான் கொஞ்சம் நல்லா வைக்க தெரியாதுங்கிற லெஜெண்ட்ஸ்லாம் கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டுங்க.